ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 20வது வீடியோவில் அம்பர்லா ஸ்கர்ட் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாத்தை நான் ரெண்டாக போட்டிருக்கேன். இது அப்படியே முக்கோண ஷேப்பில் இப்படி மடிச்சுக்கோங்க. முக்கோண ஷேப்பில் இப்படி மடிச்சுக்கோங்க, சரிங்களா? எனக்கு கிளாத் வந்து கேமராவில் ஃபுல்லாக கவர் ஆகலை. இதுதான் கிளாத் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்படி ரெண்டாக போட்டிருக்கோம் இல்லைங்களா? இது என்ன பண்ணணும்னா இந்த முனா இருக்குல்ல, இதை வந்து இப்படியே இப்படி முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் இப்போ நான் கிளாத்தை வந்து மடிச்சிருக்கேன். எனக்கு கேமராவில் ஃபுல்லாக கவர் ஆகலை, சரிங்களா? இப்படி வச்சுக்கோங்க. இடுப்பு சுற்றளவு வந்து நான் 20 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த முனை இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து கீழே கரெக்டாக 20 இன்ச்சுன்னா இப்போ கிளாத்தை வந்து நான் 4ஆக மடிச்சிருக்கேன், சரிங்களா? 4ஆக மடிச்சிருக்கேன்னா 20ல் 4ஆக எடுத்தீங்கன்னா 5 வரும். ஓகேங்களா? 5 குறிச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து இந்த முனை இருக்கு இல்லைங்களா, அங்கே இருந்து இது வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 7.5 வருது. அப்படியே அந்த 7.5 இதே மாதிரி சுற்றி ரவுண்டாக அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ ட்ரெஸ்ஸோட உயரம் வந்து ஸ்கர்ட்டோட உயரம் வந்து நான் 32 வச்சிருக்கேன். எனக்கு சரியான அளவு 32, சரிங்களா? 32 எங்கே வச்சிருக்கேன்னா நம்ம இடுப்புக்கு குறிச்சிருக்கோம் இல்லைங்களா, அங்கே இருந்து 32 வச்சிருக்கேன், சரிங்களா? இங்கே இருந்து தையலுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க. 33. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணலாம். எனக்கு கிளாத் வந்து இந்த இடத்துல ஜாயிண்டில் தான் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துல ஜாயிண்ட் இல்லாமல் இருந்தால் இங்கே வந்து தையல் போட்டுக்கோங்க, சரிங்களா? இன்னொரு பக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த சைடு வந்து எனக்கு ஓப்பனில் இருக்குது. நான் இதை மட்டும் இப்போ ஜாயின் பண்ணிக்கிறேன். நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த சைடில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம், சரிங்களா? இப்போ ஸ்கர்ட்டில் கீழே கால் பக்கம் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து நம்ம தையலுக்குன்னு மடித்து தைக்க 1 இன்ச் வந்து கிளாத் விட்டுருந்தோம். இப்போ அதை வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்படி ஒரு மடிப்பு மடித்து அடுத்து இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க, சரிங்களா?
இப்போ இடுப்பு பகுதியில் எலாஸ்டிக் பெல்ட் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் பேபியோட இடுப்பு சைஸு. இது கரெக்டான அளவு. இதுலேருந்து தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இடுப்பு பகுதியில் இது முன்பக்கம், இது உள்பக்கம். சரிங்களா? உள்பக்கம் இதை இப்படி வச்சு ஜாயின் பண்ணுங்கள். இப்படி வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா இப்படி எடுக்கும்போது இது வந்து மேலே வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு, அரை இன்ச்சு விட்டுருங்க. அரை இன்ச்சு விட்டுட்டு இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த இடத்துல வந்து முடிச்சுக்கோங்க. பேலன்ஸ் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே வந்து நம்ம ஒரு அரை இன்ச்சு விட்ருக்கோம் இல்லைங்களா? இதோட இதை இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி கேப் இல்லாமல் இப்படி வச்சு இப்படி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம உள்பக்கமாக வச்சு தையல் போட்டுட்டோம். இதை இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த எலாஸ்டிக் இருக்கு இல்லைங்களா? இதை இங்கே வச்சு இந்த தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா இடுப்புக்கிட்ட, இந்த இடுப்பு பெல்ட்டும் பாவாடையும் ஜாயிண்ட் ஆகிற தையல் இருக்கு இல்லைங்களா, அது உள்ளார போயிடணும். இப்படி உள்ள ஒரு மடிப்பு மடித்து இப்படி வச்சு கடித்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அம்பர்லா ஸ்கர்ட்டு முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஸ்டிச் பண்ணதை என்னோடய இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் தைச்சதை பார்க்குறதுக்கு எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.